வணக்கம். நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சது ஏப்ரல் 23ஆம் நாள் 2026. அதனுடைய முடிவுகள் இன்னைக்கு மே 4 2026 வந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு முழுமையான முடிவுகள் வரனாலும் இப்ப இருக்கக்கூடிய முன்னிலை நிலவரத்தை வச்சு பார்க்கும் பொழுது எந்த மாதிரி அரசு அமையும் அப்படிங்கிறத சப்ஜெக்ட் சம்பந்தமா அரசியல் இல்லாம அரசியல் அமைப்பு ரீதியாக நம்ம அதை பார்க்க போறோம். கண்டிப்பா அரசியல் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் டிஎன்பிசி மற்ற போட்டித் தேர்வு படிக்கிறவங்களுக்கும் 100% இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. தமிழக வெற்றி கழகம், ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து ஹாட் டாபிக். தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஓவரால் நம்ம நேஷன்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கிறது டிவிகே அதனுடைய தலைவர் விஜயை பற்றி தான். ஸோ சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் மொத்தமாக எத்தனை சட்டமன்றங்கள் இருக்குதுன்னா 234 இருக்குது. இதில் ஆட்சி அமைக்கிறவங்க எவ்வளோ சீட்டு வச்சிருக்கணும், மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும்னா எவ்வளோ சீட் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேல இருக்கணும். 234ல பாதி 117, அதோட அதிகமா இருக்கணும்னா கூட ஒண்ணு இருக்கணும். அப்ப 118. பெரும்பான்மைக்கு தேவை 118. தற்பொழுது வரை கள நிலவரம் என்னன்னு பாத்தீங்கன்னா டிவிகே தமிழக வெற்றி கழகம் தான் கிட்டத்தட்ட 110 இடங்கள்ல முன்னிலையில இருக்கிறாங்க. அதுல 99 முன்னிலை, 11ல வெற்றியும் பெற்றதா அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்க தான் தனி பெரும் கட்சி. அடுத்ததாக டிஎம்கே 59, அடுத்தது ஏடிஎம்கே, அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி, இந்திய தேசிய காங்கிரஸ், பிஜேபி, அகில இந்திய முஸ்லீம் லீக், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், டிஎம்டிகே, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், ஸோ அவங்க, அதுக்கப்புறம் விசிகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, கடைசியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். ஸோ இதுதான் இருக்கிற இப்போதைக்கு இருக்கக்கூடிய கள நிலவரம், லீடிங்ல போயிட்டு இருக்கிற டேட்டாஸ். இப்போ இதை வச்சு பார்க்கும் பொழுது யார் ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னா முதல்வர் ஆவாரா விஜய், ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை அவர்கிட்ட இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத தெளிவா பார்க்க போறோம். இப்ப நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஆட்சி அமைக்கிறதுக்கு எவ்வளவு சீட் வேணும், 118 வேணும். இப்ப இவர்கிட்ட எவ்வளவு இருக்குது ஆஸ் ஆஃப் நவ்? சப்போஸ் இது மொத்த தொகுதியே ஜெயிச்சாலும் 110 ஜெயிச்சாலும் இல்ல அதை விட குறைவா 118 விட குறைவா ஜெயிச்சாருன்னா என்ன ஆகும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். 118 அல்லது அதுக்கு மேல ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா அவர் யார்ட்டையும் எதையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தாராளமா நேரடியா அந்த கட்சியினுடைய தலைவர், அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தலைவர் என்ன பண்ணலாம், ஆளுநரை சந்திச்சு ஆளுநர் மாளிகைக்கு போயிட்டு என்கிட்ட 118 பேருக்கு மேல இருக்கிறாங்க, ஆட்சி அமைப்பதற்கு எனக்கு அதிகாரம் இருக்குது, அதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கன்னு ஒரு அந்த எம்எல்ஏ கிட்ட எல்லாம் சைன் வாங்கி ஃபார்ம் கொடுக்கணும். கவர்னர் அதை வாங்கி ரெஃபர் பண்ணிட்டு ஓகேங்க நீங்க நான் செக் பண்ணி பார்க்குறேன் எல்லாம் கரெக்டா இருக்குது, எந்த டேட்ல நீங்க சொல்றீங்களோ, ஏன்னா நல்ல நாள்லாம் பார்ப்பாங்கல்ல, சில பேர்லாம் நாள் கிழமை நேரம்லாம் பார்ப்பாங்க, இடம்லாம் பார்ப்பாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு சொல்லுங்க, நான் வந்து உங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். சில நேரங்கள்ல இவங்க கொடுக்குற டேட்டா தப்பா இருந்ததுன்னா இல்ல முடியாது, இதுல தப்பா இருக்குது, இதை கரெக்ஷன் பண்ணணும், இல்ல நான் வந்து செக் பண்ணணும், வெரிஃபை பண்ணணும்னு சொல்றாருன்னா டைம் எடுத்து பண்ணுவார். இது வந்து மெஜாரிட்டி இருந்ததுன்னா. மெஜாரிட்டி இல்லைன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கூட்டணி ஆட்சினா தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே, தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே இப்ப திமுக, விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், இந்த மாதிரி கிட்டத்தட்ட 27 கட்சிகள் இந்த வாட்டி ஒன்னா இணைஞ்சுதான் இந்த டிஎம்கே அலைன்ஸை ஃபார்ம் பண்ணாங்க. அந்த மாதிரி இருக்கலாம். இவங்க கூட்டணியா வைக்கல. டிவிகே தமிழக வெற்றி கழகம் விஜய் தலைமையில் இருக்கக்கூடிய டிவிகே யார் கூடயும் கூட்டணி வைக்கல, ஒரு சிங்கிள் பார்ட்டியா தான் நிற்கிறாங்க. அப்ப இவங்க கிட்ட அவ்வளவு சீட் இல்லை. அப்படி ஜெயிக்க முடியலன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதான் தெளிவாக பார்க்க போறோம். அதுக்கு வந்து அரசியல் அமைப்பு ரீதியாக நம்ம ஒரு வார்த்தையை பயன்படுத்துறோம், அதுதான் தொங்கு சட்டமன்றம். தொங்கு சட்டமன்றம் நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹங் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, நல்லா கவனிங்க. இது இங்கிலீஷ்ல இருக்குது, இங்கிலீஷ்ல படிக்கிறவங்க இதை பார்த்துக்கோங்க, நம்ம தமிழ்ல வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த தொங்கு சட்டமன்றம் என்றால் என்ன? முதல்ல ஆட்சி அமைப்பதற்கு தேவையான இடங்கள் இருந்தா டைரக்டா ஆட்சி அமைச்சிடலாம். ஆட்சி அமைப்பதற்கு தேவையான இடங்கள் இல்லைன்னா மற்றவங்க கிட்ட ஆதரவு திரட்டி ஒரு ஆட்சி அமைக்கணும். அதுக்கு பேர் தான் தொங்கு சட்டமன்றம். நம்மளுக்கு போதுமான இடங்கள் இல்லை, அப்ப வழியே கிடையாது, அதாவது கிட்டத்தட்ட அப்படியே ஒரு ஊசல் ஆடுற மாதிரி தானே, அதனால அதுக்கு பேர் தொங்கு சட்டமன்றம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. வேற சப்போர்ட் தேவைப்படுது. இதுக்கு 2007 மதன் மோகன் புஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில ஒரு குழு அமைச்சது மத்திய அரசு. அந்த குழு கொடுத்த பரிந்துரை 2010 மார்ச் மாதம் அந்த குழு அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. இந்த குழு மெயினா எதுக்காகனா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகளை ஆராய்வதற்காக, த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூனியன் அண்ட் த ஸ்டேட். இதை அவங்க என்ன பண்ணணும், ரெஃபர் பண்ணணும். அதுல இருந்து என்ன பண்ணாங்கன்னா பெரிய ரிசர்ச்சே பண்ணி அதுக்கப்புறம் பெரிய ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. இந்த நேரத்துல நாம வந்து இந்த தொங்கு சட்டமன்றம் வந்துச்சுன்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க,
ஆளுநருடைய அதிகாரம் தான் இங்க பெருசு. ஆளுநர் தான் என்ன பண்ணுவார்னா ஒரு நபரை கூப்பிடுவார். இப்போ ஆளுநர் என்ன பண்ணுவாரு, இதுல யாருக்கு சிங்கிள் மெஜாரிட்டி இருக்குது, யார் அதிகமான சீட் வச்சிருக்காங்களோ அவங்களை கூப்பிடுவார். இப்ப இருக்கும்போது பார்க்கும்போது தெரியுது நம்மளுக்கு 110 இடங்களை கிட்டத்தட்ட டிவிக்கே இருக்குது. 110, 108, 107 மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது. இருந்தாலும் கூட அவங்க தான் இருக்கிறதுலே அதிகபட்சமா ஒரு தனி கட்சியா அதிக சீட்டை வின் பண்ணியிருக்காங்க. அப்ப ஆளுநர் என்ன பண்ணுவார்னா இவரை கூப்பிடலாம். டிவிக்கே அதனோட தலைவரை கூப்பிட்டு நீங்க ஆட்சி அமைங்க அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும். அதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பின்னாடி பார்ப்போம். ஸோ யார் கூப்பிடுவா, ஆளுநர் தான் கூப்பிடுவோம். இவர் தான் கூப்பிடணுமா, இவரை கூப்பிடக்கூடாது கேட்டா கூப்பிடலாம். டிஎம்கேவை கூப்பிடலாம், ஏடிஎம்கேவை கூப்பிடலாம். அவங்க போய் ஆட்சி அமைச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களை ப்ரூவ் பண்ணணும். பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். சட்டமன்றத்துல வாக்கெடுப்பு நடக்கும். தனி பெரும்பான்மையை அவங்க என்ன பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும். மெஜாரிட்டியை வந்து அவங்க ப்ரூவ் பண்ணி காட்டணும். அதாவது 118 சீட் வச்சிருக்கணும். வச்சிருக்காங்களா, இல்லையே. அப்ப அவங்க கண்டிப்பா போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இவர் தான் டிவிக்கே தான் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்ப சீட்டு குறைவா இருக்குது. நம்ம அதை பத்தி அரசியல் ரீதியாக அப்புறம் பார்க்கலாம். கமிட்டியோட ரெஃபரன்ஸ் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம். பெரும்பான்மை ஆதரவு சிறப்பாக பெறக்கூடிய ஒரு தலைவரை பின்வரும் முன்னுரிமை வரிசை அடிப்படையில் ஆளுநர் தேர்ந்தெடுக்க அழைக்கலாம். ஆளுநர் தான் அந்த பவர் இருக்குது. பின்வரும் முக்கியமான 4 பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்ல பாருங்க, தேர்தலுக்கு முன்பே அமைக்கப்பட்ட கூட்டணியில் அதிக எண்ணிக்கையிலான இடங்களை பெற்றிருக்க வேண்டும். ஒரு எக்ஸாம்பிள், தேர்தலுக்கு முன்னாடி இப்ப திமுக இருக்கிற மாதிரி 27 கட்சியோட கூட்டணி சேர்ந்து வந்தாங்க. அவங்க வந்து 118 சீட்டுக்கு மேல இருந்தாங்கன்னா தாராளமா அவங்களை கூப்பிடலாம், ஜெயிச்சிருந்தாங்கன்னா. இப்ப ஜெயிக்கல, ஓகே. பிற கட்சிகளின் ஆதரவுடன் தனிப்பெரும் கட்சியாக திகழும் கட்சி. இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும். பிற கட்சிகளின் ஆதரவோடு தனி பெரும்பான்மையா இருக்கக்கூடிய கட்சி. இப்ப டிவிகே கிட்ட 110 பேர் இருக்கிறாங்க. இன்னொரு 10 பேர் வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தால், நம்ம அதையும் இந்த வீடியோ கடைசியா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றத நம்ம ஒரு என்ன சொல்றது அரசியல் ரீதியா டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப 110 தான் ஜெயிச்சிட்டாரு, 118 வேணும், 8 குறையுது. அப்ப 8 பேர் யாராவது ஆதரவு கொடுத்தாங்கன்னா இருக்கலாம், அந்த நபரை ஆளுநர் கூப்பிடலாம். தேர்தலுக்கு பிறகு அமைக்கப்பட்ட கூட்டணியில், எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு, ஓட்டு எண்ணிக்கை நடந்து முடிஞ்சிருச்சு. தேர்தலுக்கு பிறகு அமைக்கப்பட்ட கூட்டணியில் அனைத்து கட்சிகளுக்கும் அரசாங்கத்தில் நேரடியாக பங்கேற்கும் கூட்டணி. எந்தெந்த கட்சி விரும்புதோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா தேர்தலுக்கு அப்புறம், இப்ப தாவேகா 110 ஜெயிச்சிட்டாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். காங்கிரஸ் ஒரு 5 இருக்கிறாங்க, பிஎம்கே ஒரு 5 இருக்கிறாங்க, 10 இருக்கிறாங்க. அந்த 10 பேரை வந்து நான் தாவேகாக்கு ஆதரவு தரேன் அப்படின்னு கொடுத்து அரசாங்கத்தில் பங்கெடுக்கலாம். எனக்கு அமைச்சர் பதவி கொடுங்க, சபாநாயகர் பதவி கொடுங்க, ஏதாவது ஒரு பதவி, ஏதாவது ஒரு ஆதாயம், அது மூலமா என்ன பண்ணலாம்னா அவங்க ஆதரவு கொடுக்கலாம். அப்படி வந்ததுன்னா இது ஒரு 110, 5, 5, 10, 120 ஆயிடுச்சு, ஆட்சி அமைக்கலாம். கடைசி பாருங்க, தேர்தலுக்கு பிறகு அமைக்கப்பட்ட கூட்டணியில் சில கட்சிகள் அரசாங்கத்தில் நேரடியாக பங்கேற்கவும் மற்ற கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரவளிக்கவும் முன்வரும் கூட்டணி. இது பாருங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில இருந்து ஆதரவு தரேன். இது எப்படின்னா, அப்படியே 1999 எலெக்ஷன் பாத்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் வாஜ்பாய் வந்து பிரதமர் ஆகிறார். அந்த காலகட்டத்தில் தான் ஜெயலலிதா அவங்க பிஜேபியோட அலையன்ஸ்ல இருந்தாங்க. டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, நானுடைய கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அரசாங்கத்தை அப்படியே கவிழ்த்துட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அதுக்கு பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசு மத்தியில், பாராளுமன்றம், லோக்சபால். அப்ப என்ன பண்ணிட்டாங்க, ஆட்சி கவர்ற நேரம், அந்த நேரத்துல தான் இன்னைக்கு வந்து பிஜேபி வந்துடும் சொல்றாங்க இல்லையா, டிஎம்கே. அவங்க பிஜேபியோட அலைன்ஸ்ல இருந்தாங்க. அதாவது அப்ப இருந்த திமுகவின் தலைவர் கருணாநிதி, அப்ப இருந்த பிஜேபியினுடைய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய், இவர் தான் ஒரு சப்போர்ட் பண்ணி அரசாங்கம் நடத்துறாங்க. நாங்க வெளியில இருந்து ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ எனக்கு அமைச்சர் பதவி வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம், இருந்தாலும் வெளியில இருந்து ஆதரவு தரேன் அப்படின்னு பண்ணலாம். ஸோ இந்த 4 முக்கியமான முடிவுகள்ல, முக்கியமான விஷயங்கள்ல எது ஃபாலோ பண்ணணும் கவர்னர் நினைக்கிறாரோ அவரு தாராளமா அதை பின்பற்றி வரலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெக்கமெண்டேஷன். இதை கொடுத்தது யாருன்னா மதன் மோகன் புன்சி, புன்சின்னு சொல்லுவாங்க, புன்சி ஆணையம். இதை வச்சு என்ன பண்ணலாம், ஒரு தேர்தலில் பெரும்பான்மை கிடைக்காத அரசாங்கத்துக்கு இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும். ஸோ இருந்தாலும் என்ன சொன்னோம், பெரும்பான்மை பெற்ற அரசியல் கட்சியை தான் ஆளுநர் அழைப்பாரு, அது ஆளுநரின் விருப்பம். தனி பெரும்பான்மையா இல்லைனா கூட சிங்கிளா ஒரு பார்ட்டி அதிக சீட்ஸ் வின் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிடலாம், அதுவும் ஆளுநர் விருப்பம் தான். அது இல்லாம மற்ற கட்சிகளை கூப்பிடலாமான்னா அதையும் கூப்பிடலாம், அதுவும் ஆளுநர் விருப்பம் தான். ஆனா அப்படி வரவங்க ஃப்ளோர்ல போய், சட்டமன்றத்துல போய் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். சரியா? இப்ப இதுல அடுத்த ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்க சார், இப்ப ஆளுநர் கூப்பிடுறாரு, இப்ப விஜயை கூப்பிடுறாரு, சிஎம் ஆக சொல்றாரு, அவங்களுக்கு வந்து பெரும்பான்மை நிரூபிக்கணும்னா ஏதாவது கால அவகாசம் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அந்த மாதிரி கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்புல எதுவுமே கிடையாது. ஆனா உச்ச நீதிமன்ற ஒரு தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா,
இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு கட்சியில ஜெயிச்சுட்டு வேற கட்சிக்கு காசு வாங்கிட்டு உடனே தாவிடுவாங்க. இது வந்து குதிரை பேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு அரசு ஆட்சி அமைக்கணும்னு விரும்புது, அவங்களுக்கு அந்த ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இமீடியட்டா அந்த ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணுங்க, இமீடியட்டா சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்துங்க, பெரும்பான்மை நிரூபிச்சுட்டாங்கன்னா அந்த அரசு கண்டினியூ பண்ணட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பெரும்பான்மையை தவறும் பட்சத்தில் என்ன நடக்கும்னு கேட்பீங்கல்ல, என்ன நடக்கும்? இப்போ ஒரு 118 பேர் இருக்கணும், இங்க இல்லவே இல்லை, என்ன நடக்கலாம்? ஆளுநர் கூப்பிடலாம், விஜய் முதலமைச்சர் ஆகலாம். அவருடைய ஃப்ளோர் டெஸ்ட்ல ஒரு தோல்வி அடைந்தால் ஆட்சி கவிழ்ந்து விடும். குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துவாங்க, பிரசிடென்ட் ரூல் அமல்படுத்துவாங்க. அப்படி சட்டத்துல இடம் இருக்கான்னு கேட்டா 1994 SR பொம்மை வழக்கு, முன்னாள் கர்நாடக மாநிலத்தின் முதலமைச்சர், அவருடைய ஆட்சியை கிடைச்சாங்க 94ல. ஸோ அவர் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனாரு. அவருடைய அந்த போராட்டம் தான் ஆர்டிகல் 356 பிரசிடென்ட் ரூல், ஆளுநர் மாநிலத்தினுடைய ஒரு பகுதியில நம்ம நெருக்கடியில் அமல்படுத்துறோம்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி ஆளுநர் ஆட்சின்னு சொல்லுவோம். அதை ரொம்ப ரொம்ப ரேராக பயன்படுத்தணும்னு அந்த ஜட்ஜ்மெண்ட்ல குறிப்பிடப்பட்டிருக்குது SR பொம்மை வழக்குல. அந்த பொம்மை வழக்குல தான் சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி தொங்கு சட்டமன்றம் ஏற்பட்டாலும் நம்ம என்ன பண்ணலாம், குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அமல்படுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, சார் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மையே கிடைக்கல, என்ன பண்ணலாம், 6 மாதத்துல மீண்டும் தேர்தல் நடத்துவாங்க. மீண்டும் நம்ம என்ன பண்ணோம், 234 தொகுதிக்கும் வாக்களிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். ஆனா இந்த கேஸ்ல அப்படி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஸோ இப்போ அரசியல், இப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் சப்ஜெக்டா பார்த்துட்டோம். லாஸ்ட் ஒரு 2 to 5 minutes வந்து ஜெனரல் பாலிடிக்ஸ் வந்து பேசலாம். இப்போ நிறைய பேர் வந்து நிறைய விதங்களா பேசிட்டு இருக்கிறாங்க. எதுவா இருந்தாலும் சரி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, நீங்க நான் மீன்ஸ் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஓட்டு போட்டு தான் ஒரு நபரை சிஎம்ஆ அல்லது ஒரு நபரை வந்து எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அந்த எம்எல்ஏ பெரும்பான்மை இருக்கிற நபர் தான் சிஎம்ஆ, அதில் தலைவர் தான் சிஎம்ஆ போய் உட்கார போறாரு, மற்றவங்களாம் முக்கியமான நபர்கள் அமைச்சராக இருக்க போறாங்க. ஸோ அது நம்ம தலைவனை ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். வெற்றியோ தோல்வியோ அரசியல் கட்சி சார்பாக பார்க்க வேண்டாம் நான் சொல்றேன் இந்த நேரத்தில். இப்போ அடுத்தது, இப்போ டிவிகே கிட்ட 110 பேர் இருக்கிறாங்க, இவங்க ஆட்சி அமைக்க முடியுமா, இல்லை 106 குறைகிறாங்க, இல்லை 100 குறைகிறாங்க, ஆட்சி அமைக்க முடியுமான்னா கண்டிப்பா கவர்னர் வந்து விஜயை கூப்பிடுவார். நீங்க வந்து முதலமைச்சர் ஆகுங்க, நீங்க வந்து உங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ நம்ம சொன்னோம்ல, ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், மேபி அது நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. காங்கிரஸ்ல ஒரு 5 எம்எல்ஏ இருக்கிறாங்க, பிஎம்கேல ஒரு 5 எம்எல்ஏ இருக்கிறாங்க, இந்திய கம்யூனிஸ்ட்ல 2 பேர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்ல 2 பேர், டிஎம்டிகேல பிரேமலதா விஜயகாந்த் இருக்கிறாங்க, விசிகேல ஒரு நபர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா கட்சியிலையும் என்ன பண்றாங்கன்னா 1, 2, 4 பேர் 5 பேர் இருக்கிறாங்க. இவங்கள இந்த ஆட்சி அமைக்க தேவையான நம்பர்ஸ் யார் யார் இருக்கிறாங்களோ அவங்க கூட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களெல்லாம் உள்ள கொண்டு வரலாம். தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியாக என்ன பண்ணலாம், அவங்கள உள்ள சேர்க்கலாம். அவங்களுக்கு தேவைப்பட்ட அமைச்சர் பதவி, எல்லாம் சபாநாயகர், துணை சபாநாயகர், மற்ற ஏதாவது அவங்களுக்கு சார்ந்தவங்களுக்கு வாரிய தலைவர் பதவி, ஏதோ அரசியல் ஆதாயத்துக்காக இல்ல பணமோ சம்திங் ஏதோ கொடுத்து என்ன பண்ணலாம், அவங்களெல்லாம் கூட்டணிகளை கொண்டு வரலாம். இன்னொன்னு, இல்ல வெளியில இருந்து ஆதரவு தரலாம். நாங்க வந்து உங்களுக்கு வெளியில இருந்து ஆதரவு தரோம், உங்க கூட நான் கூட்டணிக்கு வரல, உங்ககிட்ட நான் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, அமைச்சர் பதவி எதுவும் வேண்டாம், நாங்க வெளியில இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கிற அன்னைக்கு என்ன பண்ணலாம், போயிட்டு கட்சியில இருக்கிறவங்களே தெரியாமலே, கட்சி தலைவர்களுக்கு தெரியாமலே போயிட்டு என்ன பண்ணலாம்னா டிவிகேக்கு சப்போர்ட்டா ஓட்ட போட்டு 118 அப்படின்ற அந்த மேஜிக் நம்பர், ஆட்சி அமைப்பதற்கு தேவையான எண்கள் 118, அதை ரீச் பண்ணிட்டாங்கன்னா தாராளமாக அந்த அரசியல் கட்சி, அதாவது இப்பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய டிவிகே தமிழக வெற்றி கழகம் தாராளமாக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த ரீஎலெக்ஷன் நடத்துறது, அதாவது இந்த 6 மாதத்துக்கு அப்புறம் டோட்டலாவே எலெக்ஷனை தமிழ்நாட்டில் நடத்துவாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு, இருந்தாலும் வாய்ப்பு இருக்கு. கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், விஜய் அவர்கள் 2 தொகுதியில போட்டிட்டாரு, சென்னையில பெரம்பூர், திருச்சியில கிழக்கு, 2 பேருமே ஜெயிச்சிட்டார். இப்போ என்ன சார் ஆகும், 2 எம்எல்ஏவா, 2 தொகுதி எம்எல்ஏ ஒரு நபர் இருக்க முடியுமா கேட்டால் கண்டிப்பா முடியாது. 2 தொகுதியில் போட்டியிடலாம், ஆனா 2 தொகுதியிலும் எம்எல்ஏவா 5 வருஷம் இருக்க முடியாது, 5 வருஷம் இருக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவார் சார்னா, ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணணும், ஒரு பெரம்பூரோ அல்லது திருச்சி கிழக்கோ ஏதோ ஒன்று ராஜினாமா பண்ணணும். எப்போ கூட ராஜினாமா பண்ணணும், 14 days, 2 வாரம், 14 நாள் அவகாசம், அதுக்குள்ள ஒரு ராஜினாமா பண்ணிடணும். அதுக்கப்புறம் 6 மாசம் டைம், ஒரு பை எலெக்ஷன் இடைத்தேர்தல் நடத்துறதுக்கு எத்தனை நாள் அவகாசம், 6 மாதம் அவகாசம். அந்த 6 மாசத்துக்குள்ள என்ன பண்ணணும், வேற ஒரு நபர் அந்த இடத்துல போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு வர வேண்டும். ஸோ இதுதான்ப்பா ஒட்டுமொத்தமா அரசியல் அமைப்பு ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவா பார்த்துருக்கிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. கட்சி பாகுபாடு இல்லாமல், கட்சி சாராமல் தமிழக வெற்றி கழகத்தையும் அது சார்ந்த உறுப்பினர்களையும், அதுல இருந்து அமைச்சராக போற நபர்களையும்
அதுக்காக உழைத்த அந்த கட்சியை சார்ந்த நபர்களுக்கும் இறுதியாக கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். எல்லாருமே ஒரே விஷயத்துக்காக தான் ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்றத தாண்டி ஏதாவது இந்த மக்களுக்கு நல்லது நடந்துராதா? எல்லா தரப்பு மக்களுக்கும் நான் நம்மளுக்காக தான் பேச முடியும், மற்றவங்க நமக்கு தெரியாது, நான் பேசல. நம்ம மக்கள் என்ன பேசுறாங்க, நம்ம ஃபீல் பண்றாங்கன்னா, நான் போட்ட ஷார்ட் வீடியோ நிறைய பேர் பாருங்க, சார் சிலபஸ் மாறுமா, இனிமேல் நம்ம டிஎம்கே ஸ்கீம்ஸ் படிக்க வேண்டாமா, பெரியார் படிக்க வேண்டாமா, புது சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா, புதுசாக நம்ம ஏதாவது படிக்கணுமா, இவரை பற்றி தெரிஞ்சுக்கணுமா அப்படின்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒரு கட்சி சார்பாக இல்லாமல் ஒரு நல்ல சீர்திருத்தம் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வரவேற்போம். அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க பெரும்பான்மையான மக்கள், குறிப்பாக போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய நபர்கள். நல்லது நடக்கும், நல்லது பண்ணுவார் அப்படின்னு நம்புகிறோம். நம்பிதான் எல்லாருமே அவருக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறீங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னோட சேஞ்சஸ் கொண்டு வராங்க. ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா படிங்க, டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறவங்க. தேங்க்யூ.